நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள். திருநாமங்கள் 391 421 வரை இறந்தோருக்கும் உயிரளிக்கும் ஸ்ரீராமனின் சரித்திரம். 392வது திருநாமம் பரமஸ்பஷ்டாய நமக. வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் 114ஆம் சர்க்கத்தில் ராமபாணத்தால் தாக்கப்பட்டு போர்க்களத்தில் இறந்து கிடந்த ராவணனின் சடலத்தை கண்ட அவனது மனைவி மந்தோதரி அவன் மேல் விழுந்து புலம்பி அழுதாள். அப்போது ராவணனின் சடலத்தை பார்த்து, மூவுலகையும் ஆக்கிரமித்து தேவர்களையும் வீழ்த்திய உங்களை ஒரு சாதாரண மனிதன் வென்றுவிட்டாரா? பற்பல வரம் பெற்ற உங்களை ஒரு மனிதனின் சரம் அழித்து விடுமா என்று சிந்தித்து கூறத் தொடங்கினாள் மந்தோதரி. ஜலஸ்தானத்தில் பல அரக்கர்களுடன் கூடியிருந்த உங்கள் தம்பி கரனை இந்த ராமன் முன்பே ஒரு தனி ஒருவராக இருந்து அழித்திருக்கிறார். எனவே இவர் நிச்சயமாக மனிதராக இருக்க முடியாது. தேவர்களாலும் புக முடியாத இலங்கைக்குள்ளே ஹனுமன் என்ற தூதுவனை அனுப்பி நுழைய வைத்த ஸ்ரீராமன் நிச்சயம் சாதாரண மனிதர் அல்லர். கடலில் அணை கட்டி ஒருவர் இலங்கை தீவுக்கு வந்திருக்கிறார் என்னும் போதே அவர் சாதாரண மனிதராக இருக்க முடியாது என்று நான் எண்ணினேன். உங்களை அழிக்க நினைத்த யமன் சீதை என்ற அழகான பெண்ணை உருவாக்கி உங்களை மயக்கி அந்த யமனே ராமனாக வடிவம் கொண்டு வந்து உங்கள் உயிரை பறித்து சென்று விட்டாரோ? இல்லை, ராமன் யமனாக இருக்க முடியாது. யமன் இலங்கைக்குள் நுழையவே அஞ்சுவாரே? அல்லது உங்களால் வீழ்த்தப்பட்ட இந்திரன் உங்களை பழிவாங்குவதற்காக ராமன் என்ற மனிதனாக வேடமிட்டு வந்து அழித்து விட்டானோ? சாத்தியமில்லை. உங்களை பார்க்கும் சக்தி கூட அந்த இந்திரனுக்கு கிடையாதே. இந்த ராமன் பராத்மாவான திருமாலாகத்தான் இருக்க வேண்டும். வியக்தவேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா அநாதி மத்திய நிதனஹா மகதப் பரமோ மகான். இவர் திருமால் என்பது அடியேனுக்கு தெளிவாக தெரிகிறது. உலகை காக்க வேண்டும் என்று எப்போதும் சிந்திப்பவரும் பராத்மாவும் உலகியல் மாறுதல்களுக்கு அப்பாற்பட்டவரும் தொடக்கம் நடு முடிவு இல்லாதவரும் இந்திரன் பிரம்மா உள்ளிட்ட தேவர்களை விட உயர்ந்தவருமான திருமாலே இவர் என்பதை இப்போது தெளிவாக உணர்கிறேன். தாமசப் பரமோ தாத்தா சங்க சக்கர கதாதரஹ ஸ்ரீவத்சவக்ஷாஹ நித்யஸ்ரீஹி அஜய சாஸ்வதோ துருவஹ. சம்சார மண்டலத்துக்கு அப்பாற்பட்ட வைகுண்டத்தில் எழுந்தருளி இருப்பவரும் உலகை போஷிப்பவரும் காப்பதற்கு உறுப்பாக சங்கு சக்கரம் கதை ஏந்தியவரும் திருமார்பில் ஸ்ரீவத்சம் என்ற மருவை கொண்டவரும் திருமகளோடு எப்போதும் இணைந்திருப்பவரும் திருமகளோடு இணைந்திருப்பதால் எப்பொழுதும் வெல்பவரும் எக்காலத்திலும் இருப்பவரும் மாறுதல் அற்றவருமான திருமாலே இவர். அந்த திருமால் தான் உலகுக்கு நன்மை செய்வதற்காகவும் தீய சக்திகளை அழிப்பதற்காகவும் மனிதனாக அவதாரம் செய்து வந்துள்ளார். வானவர்கள் அவருக்கு உதவி செய்வதற்காக வானரங்களாக வந்துள்ளார்கள். உலகை காக்கும் திருமால் உலகுக்கு தீங்கிழைத்த உங்களை உங்களது பரிவாரங்களோடு அழித்து விட்டார் என்று சொல்லி புலம்பினாள் மந்தோதரி. இதிலிருந்து நாம் உணர்வது என்னவென்றால், ராமன் பொதுவாக தனது இறை தன்மையை வெளியிடாமல் இருந்தாலும் மந்தோதரி தாரை போன்ற கற்பரசிகளுக்கும் அனுமன் போன்ற பக்தர்களுக்கும் தனது சொரூபத்தை அவரே தனது கருணையால் நன்றாக வெளிப்படுத்தி விடுவார். அல்லது தனது நடவடிக்கைகளால் தானே பரம்பொருள் என்பதை அவர்கள் உணரும்படி செய்து விடுவார். இப்படி சிறந்த அடியார்களுக்கும் மகான்களுக்கும் தனது பெருமையை தெளிவாக உள்ளபடி காட்டுவதால் ராமன் பரம ஸ்பஷ்டக என்று அழைக்கப்படுகிறார். ஸ்பஷ்ட என்றால் தெளிவாக என்று பொருள். பரம என்றால் மேன்மை. தனது மேன்மையை ஸ்பஷ்டமாக தெளிவாக அடியார்களுக்கு காட்டும் ராமன் பரமஸ்பஷ்டக என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 392வது திருநாமம். பரமஸ்பஷ்டாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் தெளிவான ஞானத்தோடு திகழ்வதற்கு ஸ்ரீராமன் அருள் புரிவார். நாராயண நாராயண.